தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இன்றைய முதல் வாசகத்தில் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். செழிப்பானது ஒரு நதி போல் நமக்கு பாய்மென்றும், நமது செல்வம் இரம்பி வழியும் நீரோடை போலே இருக்குமென்றும் கர்த்தர் நமக்கு உறுதி அளிக்கிறார். ஒரு தாயை போல் கடவுள் நம்மை ஆறுதல் படுத்துவதை நாம் உணர்வோம். அவருடைய கரம் நம்மிடம் இருக்கும். கடவுள் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அவரது வார்த்தைகளை கடைபிடிப்போம். அப்பொழுது நம் வாழ்வில் செழிப்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் கடவுளின் அன்பும் நமக்கு அனுபவிக்க முடியும். கடவுளையும் மற்றவர்களையும் நேசித்து வாழவும். இந்த இரண்டாம் வாசகத்தில் இயேசுவின் சிலுவையை விட நம்மை நாம் உயர்ந்துள்ளவர்கள் ஆகி கருத வேண்டும் என்றும், இயேசுவின் பொருட்டு உலகம் நமக்கும் அவருக்கும் சிலுவையில் அழைக்கப்பட்டவர்கள் என்றுள்ளதும் புதிய புனித பவுலு நமக்கு நினைவு கூட்டுகிறார். நாம் ஒரு புதிய உயர்களாக வாழ வேண்டும். அப்பொழுது நமக்கும் அமைதியும் கருணையும் கிடைக்கும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நம்முடன் இருக்கட்டும். இயேசுவின் சிலுவை நினைத்து நம் வாழ்க்கையில் சிலுவைகளை தாங்குவோம். உலகத்தை சேர்ந்ததாக வாழாமல் பரலோகத்தை சேர்ந்ததாக வாழுவோம். புதிய படைப்பாக வாழ்ந்து ஆத்மாக்களை வெல்லுவோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மை இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆகிறார். கடவுளின் அறுவடை வயலுக்கு பல வேலைக்காரர்களை அனுப்பும்படி பிதாவாய தேவனிடம் ஜெபிப்போம். நற்செய்தி பிரசங்கிக்க ஆசைப்படுவோம். அவர் நம்மை ஆட்டின் குட்டிகளைப் போல ஓநாய்களின் நடுவில் அனுப்புகிறார். நமது பணியை முடிப்பதில் எந்த நட்பும் நம்மை தடச வேண்டாம். எப்போதும் மற்றவர்களுக்கு அமைதியை கொடுப்பவர்கள் ஆகி இருப்போம். நாம் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து இருக்க வேண்டும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அனுகிரகிக்கட்டும்.